ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பகவத்கீதை சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 1 பதம் 4 இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 4வது பதம். அத்ர சூரா மகேஸ்வாச பீமார்ஜுன சமாயுதி யுயிதானோ விராடஸ்ச திரிபதஸ்ச மகாரதः. அந்த சேனையில் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தேவத்திர அபேச்சர்ணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அந்த சேனையில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமான வில்லாளிகள் பலரும் இருக்கின்றனர். யுயுதானன், விராடன், திருபதன் போன்ற மாபெரும் வீரர்கள் உள்ளனர். துரோணாச்சாரியின் மிகச்சிறந்த போர் வலிமைக்கு முன் திருஷ்டத்யும்னன் முக்கிய தடையாக இல்லாவிட்டாலும் இதர வீரர்கள் பலர் பயத்திற்கு காரணமாக இருந்தனர். வெற்றியின் பாதையில் பெரும் தடைக்கற்களாக அவர்களை இங்கு துரியோதனன் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொருவரும் பீமனையும் அர்ஜுனனையும் போலவே எதிர்க்கப்பட முடியாதவர்கள். பீமார்ஜுனரின் பலத்தை நன்காக அறிந்த துரியோதனன் மற்றவர்களை அவர்களுடன் ஒப்பிட்டார். அதாவது இந்த 2 விதமான போட்டி எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கு. படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே 2 விதமான போட்டி இருந்துட்டே இருக்கு. டிவைன் அண்ட் டெவில், அதாவது தெய்வீகம் மற்றும் அசுரம். அசுரம் தெய்வீக இயல்புகள் அல்லது தெய்வீக குணங்கள், மற்றது அசுர இயல்பு அல்லது அசுர குணங்கள். இந்த தெய்வீகத்துக்கும் அசுரத்தனத்துக்கும் பெரும் யுத்தம் நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. இது படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. ஆனா வேற வேற விதத்துல நடைபெற்றிருக்கு, அவ்வளவுதான். இப்போ உதாரணத்துக்கு சத்தியுகத்திலயும் தெய்வீக இயல்பு உண்டு, அசுர இயல்பு உண்டு. ஆனா வேறு வேறு கிரகத்துல இருந்தாங்க. சத்தியுகத்துல தெய்வீகமான குணம் உள்ளவங்க எல்லாம் தேவலோகத்துல இருந்தாங்க. அசுர குணம் உள்ளவங்க எல்லாம் அசுர லோகத்துல இருந்தாங்க. இது வேறு வேறு கிரகம். இப்ப இந்த அசுரங்கள் என்ன பண்ணுவாங்க, தேவர்கள் மேல பொறாமை கொண்டு அந்த தேவர்களை தாக்குவதற்காக, அவங்க இடத்தை அபகரித்துக் கொள்வதற்காக, ஓ தேவர்கள் மட்டும் அனுபவிக்கிறாங்களே, அவங்க மட்டும் எப்படி அனுபவிக்கலாம், எப்படியாவது அந்த இடத்தை நான் பிடிச்சிடணும், அந்த இடத்தை நான் அபகரித்துக் கொள்ள வேண்டும், பதவி, பெயர், புகழ், அழகான பெண்கள், எண்ணற்ற ஃபாலோவர்ஸ், இதெல்லாம் எனக்கு வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுர இயல்பு. பொறாமை, கோபம், கட்டுப்படுத்த முடியாத ஆசை, பௌதிக பற்றுதல், பௌதிக பந்தம், இதெல்லாம் அசுர இயல்பு. அப்ப இந்த அசுரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அசுரன்னு சொன்னா ஏதோ தலைமையில கொம்பெல்லாம் வச்சு நம்ம டிவில எல்லாம் காமிப்பாங்க இல்லையா, டிவியில பழைய ராமாயண சீரியல்ல இதெல்லாம் காமிப்பாங்க. அசுரன்னு சொன்னா பெரிய கொம்பு வச்சிருப்பான், பல்லெல்லாம் வெளியே வந்திருக்கும், பார்க்கவே ரொம்ப கோரமா இருப்பான். கிடையாது. அசுரன்னு சொன்ன தோற்றத்தில் கிடையாது, குணம், ஆசிரியம் பாவம், அசுரத்தன்மை. அப்போ இந்த அசுர குணம் படைச்சவங்க தெய்வீகமான குணம் படைச்சவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்க தொழில், அது தொழிலாவே வச்சிருப்பாங்க. சில அசுர குணம் படைச்சவங்க என்ன பண்ணுவாங்க,
மற்றவங்களை துன்புறுத்துறது, அகிம்சை, அல்ல இம்சை, இம்சப்படுத்துறது, மற்றவங்களை இம்சப்படுத்துறது, துன்புறுத்துறது, அடுத்தவங்க உடைமையை அபகரிக்கிறது, அடுத்தவங்க பொருளை அபகரிக்கிறது, அடுத்தவங்க மனைவியை அபகரிக்கிறது, அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது. இதேதான் அவங்களுடைய குறிக்கோளா இருக்கு. அவங்க வாழ்க்கை அசுர குணத்தில் உள்ளவங்க வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் அவங்க முன்னாடி மற்றவங்க சந்தோஷமா இருந்துடக்கூடாது, அவங்க முன்னாடி சிலர் வசதியா வாழ்ந்துடக்கூடாது, அவங்க முன்னாடி ஒருத்தர் புகழப்படக்கூடாது. யாருக்காவது புகழ் கிடைக்குது, வசதி கிடைக்குது, பேர் கிடைக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா இந்த அசுர குணம் உள்ளவங்களால பொறுத்துக்க முடியாது. உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல உடனே என்ன பண்ணுவாங்க, எதிர்வினை ஆற்றுவாங்க. அப்போ இந்த அசுரங்க என்ன பண்ணாங்க, ஆ இந்த தேவர்கள் மட்டும் எப்படி அனுபவிக்கலாம், நாமளும் அனுபவிக்கணும், அதனால இந்த தேவலோகத்தை நான் அபகரிச்சுக்கணும், தேவர்களுடைய உடமையை அபகரிக்கணும் அப்படின்னு அவங்க கிரகத்துல இருந்து வெளியில தேவர்களை போய் தாக்குவாங்க. இது சத்தியுகத்துல. சத்தியுகத்துல தேவர்கள்லாம் ஒரு கிரகத்துல இருந்தாங்க, அசுரங்கள்லாம் ஒரு கிரகத்துல இருந்தாங்க. இந்த அசுரங்கள் என்ன பண்ணுவாங்க, பாதாள லோகத்திலிருந்து வெளியில தேவலோகத்தை கடும் தவம் பண்ணுவாங்க. இந்த அசுரங்கள்லாம் கடும் பெரும் முயற்சி பண்ணுவாங்க, கடும் தவம் செஞ்சு பிரம்மா சிவன் போன்ற தேவர்களை திருப்தி செஞ்சு அவங்ககிட்ட கடுமையான வரங்களை பெற்றுக்கொண்டு அஷ்டமா சித்திகளை பெற்றுக்கொண்டு அதை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. அதை தேவர்களை துன்புறுத்துவது, பிராமணர்கள் பக்தர்களை துன்புறுத்துவது, இதுதான் அவங்க தொழிலா வச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது திரேதாயுகம். திரேதாயுகத்துல என்னாச்சுன்னா அப்படியே சூழ்நிலை மாறிடுது. சத்தியுகத்துல அசுரர்களும் தேவர்களும் வேற வேற கிரகத்துல இருந்தாங்க. திரேதாயுகத்துல ஒரே கிரகத்துல ரெண்டு நாடு ஆயிடுச்சு. ஒரு நாட்டுல அசுர குணம் உள்ளவங்க, இன்னொரு நாட்டுல தெய்வீகமான குணம் உள்ளவங்க. இப்போ உதாரணத்துக்கு அயோத்தியாவில் இருக்கிறவங்கள தெய்வீகமான குணம் உள்ளவங்க, எல்லா பிரபு ஸ்ரீ ராமர் மேல களங்கமில்லாத அன்பு. ஏன் கைகை கூட ராமர் மேல களங்கமில்லாத அன்பு உண்டு. ராமனை இன்னொரு சக்காலத்தின் மகனாக அவர் பார்க்கவே இல்லை. ஓ இவ இந்த ராமன் கௌசல்யை மகன் அப்படின்னு கூட கைகை பார்க்கல. கைகை ராமனை தன் மகனாக தான் பார்த்தான். ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று வந்தவுடனே கைகை தன் அந்தப்புறத்தில் இருக்கும் பணிப்பெண்கள், சேவகர்கள், பொதுமக்கள் எல்லோரையும் வரவழைத்து தன்னால் இயன்ற அளவுக்கு ஆபரணங்கள், பரிசு பொருட்களை கொடுக்குறாங்க. அப்ப எந்த அளவு கைகைக்கு ராமர் மேல அன்பு இருக்கு. அயோத்தியாவில் உள்ள எல்லாருக்குமே பிரபு ஸ்ரீ ராமர் மேல களங்கமில்லாத அன்பு உண்டு. அவங்க எல்லாம் பகவானுடைய சேவகர்கள். மாறாக லங்கையில பூரா அசுர குணம் படைச்சவங்க. விபீஷனை தவிர, விபீஷனா அந்த விபீஷனுடைய ஃபேமிலி, விபீஷ்ணா ஃபேமிலினா ராவணன் இல்ல, விபீஷ்ணா அவங்க ஒய்ஃபு, அவங்க குழந்தை, அவங்க பையன், இவங்களை தவிர மீதி லங்கையில எல்லாம் அசுர ராட்சசன், அசுர குணம் படிச்சவங்க தான். ராமன் சீதையை தூக்கிட்டு வந்தான், நான் தான் அனுபவிக்கணும், இந்த உலகத்துல எது அற்புதமா இருக்கோ, எது அழகா இருக்கோ, எது அதிசயமா இருக்கோ அது என் உடைமை ஆக்கி கொள்ள வேண்டும். இது ஆசிரியம் பாவம். அசுர மென்டாலிட்டி என்னன்னா, இந்த உலகத்துல நான் பாக்குறதுல எது நல்லா இருக்கு, எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எது மேல எனக்கு பார்த்தோன்னே அது எனக்கு கவர் இருக்குது, அதை நான் என் கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை நான் கைப்பற்றணும், அதை நான் பறித்து கொள்ள வேண்டும், அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் ஆசிரியம் பாவம், அசுர மென்டாலிட்டி. அது ஒரு ஒரு விஷயத்து மேல எனக்கு ரொம்ப ஈர்ப்பு வந்துருச்சு, அது இன்னொருத்தர் கையில இருக்கும்போது எனக்கு அப்படியே கோபமா வருது, பொறாமையா வருது, எனக்கு கிடைக்கலையே, எங்கிட்ட எல்லாம் போயிடுது. சோ ராவணனுடைய அரண்மனையில அழகான பெண்களுக்கு பஞ்சமே இல்லை. ஆயிரக்கணக்கான பெண்கள் ராவனுடைய அந்தப்புறத்துல இருக்கா. டிஃபரெண்ட் கலெக்ஷன் வச்சிருக்காரு ராவணன். சொர்க்கலோகம், கந்தர்வலோகா, கிண்ணர் லோகா, கெம்புருஷ லோகா, பல உலகங்கள்ல பெண்களை கடத்தி வந்துட்டான். இருந்தும் ராவனுடைய கட்டுக்கடங்காத ஆசை. அவன் சீதையை பத்தி கேள்விப்பட்டு சீதையை தூக்கிட்டு வந்தான். சோ விளைவு என்னாச்சு, லங்கைக்கும் அயோத்தியாவுக்கும் யுத்தம், ராம ராவண யுத்தம். தர்மமா அதர்மமா, தர்மமா அதர்மமா, தெய்வீகமான குணமா அசுர குணமா யுத்தம். கடைசியில தெய்வீகமான குணமே வென்றது.
தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் தர்மமே மறுபடியும் வெல்லும். சோ ராவணன் கடத்தின்னு போனான், லங்கை தூக்கின்னு போனான் சீதா தேவிய. அப்போ ஒட்டுமொத்த வானர சேனைகளோட ராமர் போய் அந்த அசுர குணம் உள்ளவங்களை தண்டித்து அவங்களை வதம் செஞ்சு சீதை மீட்டு வந்தார். அப்போ திரேதாயுகத்துல 2 நாடுகள், ஒரே கிரகம் தான், ஒரே கிரகத்துல 2 நாடு, ஒன்று அயோத்தியா, இன்னொன்று லங்கா. சரி, அடுத்தது துவாபரயுகம். துவாபரயுகத்துல ஒரே கிரகத்துல ஒரே நாட்டுல ஒரே வீடுல 2 ஃபேமிலி ஆயிடுச்சு. ஒரே வம்சம் தான், குரு வம்சம். இந்த குரு வம்சங்கிறது எல்லாருமே குரு வம்சம் தான். அது பாண்டுவோடைய பையனா இருந்தாரு, திருதராஷ்டனுடைய பையனா இருந்தாரு. இவங்க எல்லாருமே குரு வம்சத்துக்காரங்க தான். பாண்டுவோடைய பையங்களும் குரு வம்சத்தை சார்ந்தவங்க தான், திருதராஷ்டனுடைய பையங்களும் குரு வம்சத்தை சார்ந்தவங்க தான். ஆனா திருதராஷ்டனுடைய மனசு எப்படி இருக்குங்கிறது முதல் ஸ்லோகத்துல பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு ஏற்கனவே கிளாஸ் எடுத்தவங்க முதல் ஸ்லோகத்துல சொல்லியிருப்பாங்க. திருதராஷ்டனுடைய மனம் என்னங்கிறது பிரபுபாதர் பொருளுரையில அழகா எழுதியிருக்காரு. மாமகா பாண்டவா, என்னுடைய பசங்க பாண்டுடைய பசங்க. அப்ப திருதராஷ்டிரன் தன்னுடைய மகன்களை தான் கௌரவர் என்று கருதுகிறார், பாண்டுடைய மகன்களை பாண்டு புத்திரன் சொல்றார். அப்ப அதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் திருதராஷ்டிரனுடைய அசுர குணம் என்ன. திருதராஷ்டிரா இந்த பேரே என்னன்னா, அந்த பேருக்கு அர்த்தமே ராஜ்யத்தை பறித்து கொண்டவன், எப்படியாவது ராஜ்யத்தை பிடுங்கி எடுத்துக்கணும். இதுதான் அசுர குணம். எப்படியாவது அஸ்தினாபுரத்து அரியாசிரத்தை நான் உட்காரணும், எனக்கு அப்புறம் என்னுடைய பையன் உட்காரணும், அவனுக்கு அப்புறம் அவனுடைய பையன் உட்காரணும். இப்படிதான் இன்னைக்கு அரசியல்வாதி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் இந்த மாநிலத்தை ஆளணும், அதுக்கப்புறம் என்னுடைய பையன், அதுக்கப்புறம் அவன் பையன், அதுக்கப்புறம் அவன் பையன். இதுதான் ஆசிரியம்பா. திருதராஷ்டிரர் மாதிரி கலாச்சாரம். அப்போ துவாபரயுகத்தில் என்ன நடந்தது? ஒரே குடும்பம் 2ஆக பிரிந்து விட்டது. ஒரே கிரகத்துல ஒரே நாட்டுல ஒரே வீட்டுல 2 குணம், ஒன்னு தெய்வீக குணம், இன்னும் அசுர குணம். சோ திருதராஷ்டிரனுக்கு பிறவிலிருந்தே கண் பார்வை இல்ல, அவனுக்கு ஆன்மீக அறிவும் இல்லை. விதுரரை மாதிரி ஒரு மகாத்மா சகோதரனா பெற்றிருந்தும், விதுரரை மாதிரி ஒரு மகாத்மா சகோதரனா இருந்தும், பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியா இந்த மாதிரி பெரும் ஆகச்சிறந்த மகாத்மாக்களுடைய சங்கம் இருந்தும் திருதராஷ்டிரன் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. பீஷ்மாச்சாரியர், பீஷ்மதேவ் பிதாமகர், தர்மமே உருவானவர். ஆச்சாரியன் துரோணர் அனைத்து சாஸ்திரம் அறிந்தவர். கிருபாச்சாரியன், இந்த மாதிரி ஆகச்சிறந்த மகாத்மாக்கள் கூட இருந்து கூட துராத்மாவான திருதராஷ்டிரன் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. மாறாக தன்னுடைய கட்டுக்கடங்காத பௌதிக ஆசை, பொறாமை, பௌதிக பற்றுதல், தன் பையன் மேல உள்ள குருட்டு பாசம், இதெல்லாம் தான் திருதராஷ்டிரனுடைய அந்த குரு வம்சமே அழிவுக்கு காரணமான. இந்த குணம், அசுர குணம் என்னைக்கும் ஒருத்தர் மேல உயர்த்தவே செய்யாது. அசுர குணம் அழிவு, அசுர குணம் அழிவுக்கு தான் காரணம். என்றைக்குமே அசுர குணம் ஒருத்தனை உயர்த்தவே உயர்த்தாது. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் திருதராஷ்டிரன், துரியோதனன். இங்க என்ன அழகா சொல்லியிருக்குன்னா, துரியோதனுடைய ராஜதந்திரம் எப்படி ஒரு அரசியல்வாதி. சாணக்கியர் சொல்றாரு, விஸ்வாச நைவ கர்த்தவியம் ஸ்திரிசு ராஜகுலச. ராஜா அதாவது அரசியல்வாதி, அரசியல்வாதிகிட்டையும் பெண்கள்கிட்டையும் நம்பிக்கையே வைக்காதீங்க, விசுவாசம் வைக்காதீங்க அப்படிங்கிற. இது நான் சொல்லல, சாணக்கிய பண்டிதர் சொன்னாரு, அப்படியே திரும்ப சொல்லிட்டேன். ஏன் பெண்கள்கிட்ட நம்பிக்கை வைக்காதீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது, நீங்க சாணக்கிய பண்டிதர் தான் கேட்கணும். விஸ்வாச நைவ கர்த்தவியம் திரிசு ராஜகுலச. அரசியல் குடும்பத்துல பிறந்தவங்ககிட்டையும் பெண்கள்கிட்டையும் விசுவாசம் கொள்ளாதீங்க, நம்பிக்கை வைக்காதீங்க. அப்ப துரியோதன் ஒரு பெரிய ராஜதந்திரி. அவன் பெரிய ராஜதந்திரியா இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணான், நீங்க அடுத்தடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம் துரியோதனுடைய மென்டாலிட்டி என்ன. துரியோதனா, துரியோதனாலே துர்புத்தி தான். ஒரு நாளும் அவன் நல்லதை சிந்தித்ததா சரித்திரமே கிடையாது. ஒரு நாளும் அடுத்தவங்களை துன்புறுத்தாம இருந்ததும் கிடையாது. அடுத்தவங்களுக்கு இம்சை கொடுக்காம, அடுத்தவங்களை துன்புறுத்தாம, பொறாமை கொள்ளாம அவன் ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட வாழ்ந்தது கிடையாது.
அவ்வளவு கொடூரமான குணம் படைத்தவன். அவன்தான் இந்த மகாபாரத யுத்தம் நடந்தே தீரவென்று பிடிவாதமா இருக்கு. பிடிவாதம், இந்த யுத்தம் நடந்தே தீரணும். ஒரு குண்டூசி மணி உழுகிற நிலை கூட கொடுக்க மாட்டேன் பாண்டவர்களுக்கு. ஒரு குண்டூசி உழுகிற நிலை கூட தர மாட்டேன். பேர்பட்ட அந்த துர்புத்தி படிச்சவன் அவன் வந்து பேசுறான் ஆச்சாரிய துரோணாச்சாரியிட்ட பேசுறாரு. என்னது 3 4 2 ஸ்லோகம் கனெக்ட் பண்ணதான் ஈஸியா இருக்கும். பஷை தாம் பாண்டு புத்திரானாம் ஆச்சாரியம் மகதிம் சமோம் வ்யூடம் திரிபத புத்திரேன தவ சிஷ்யேன தீமதா. தவ சிஷ்யேன தீமதா. பாத்தீங்களா? திருதராஷ்டி துரியோதனன் என்ன சொல்றான்? நீங்க வந்து ஆச்சாரியரே, வந்து அந்த கமாண்டர், அந்த குரு வம்சத்துக்கு கமாண்டரா இருக்காரு துரோணாச்சாரியர். அப்போ துரோணாச்சாரிட்ட வந்து துரியோதனன் பேசுறாரு, ஆச்சாரிய துரோணரே, அங்க எதிர்த்தரப்புல பாருங்க, இந்த திருஷ்டத்தும்னு இருக்கா இல்லையா, ரொம்ப அழகா படைகளை அனுபவித்து வச்சிருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, உங்க சீடர் தான். இது வந்து என்ன சொல்றதுன்னா, தமிழ்ல வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. வஞ்ச புகழ்ச்சி அணினா கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்காவது தெரியும்னா கை தூக்குங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல போடுங்க. யாருக்காவது தெரியும்னா கை தூக்கிட்டு அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். வஞ்ச புகழ்ச்சி அணி. என்னது அது? பிரபு, நடைமுறை நடைமுறை பேச்சிலே வச்ச போல் செஞ்சு வந்துருச்சு. அதனால யாருக்கு அது வித்தியாசம் தெரியல. எஸ். புகழ்வது போல இகழ்வதும், இகழ்வது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி என்பர். புகழ்ற மாதிரி இகழ்றது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் துரோணாச்சாரியர் முன்னாடி வந்துட்டு அவர் சொல்றாரு, பாருங்க, உங்க சீடர் தானே, உங்க சீடர் வந்து எவ்வளவு அழகா எதிரணியில படைகளை நிறுத்தி வச்சிருக்காரு. அப்ப மறைமுகமா குத்துறாரு. என்ன குத்துறாரு? நீ வந்து அவனுக்கு வந்து சொல்லி கொடுக்காம இருந்திருந்தா, நீ வித்தைய, ஓ துரோணாச்சாரியரே, நீங்க அவருக்கு வித்தைய கத்து கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நமக்கு எதிரா வந்து நிப்பான் அவன். இதுதான் ராஜதந்திரம். எப்படி அழகா பேசுறது. இது துரியோதனோட மென்டாலிட்டி. துரியோதனுடைய மனோபாவம் என்னன்னா, துரியோதனுடைய மனோபாவம் என்னன்னா, அவன் என்ன செய்யறான்னா, தன் ஆச்சாரியர் முன்னாடி வந்து அவர் புகழ்ற மாதிரி, உங்க சீடன் வந்து எவ்வளவு அழகா உங்கள் சீடன் வந்து உங்க சீடன் வந்து எவ்வளவு அழகா படைகளை அனுபவித்து வச்சிருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு, அவன் எதிரணியில் இருக்கானே, ஏன் காரணம்? நீங்க வித்தையை கத்து கொடுத்தீங்க, இன்னைக்கு உங்களுக்கு நமக்கு எதிராக வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்றான். இதுதான் அவனுடைய மென்டாலிட்டி. அப்போ துரோணரை குத்தி காமிக்கிறான் இல்லையா? இன்னைக்கு இப்ப பிரபு சொன்ன மாதிரி, இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில இப்படி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தர் புகழ்ற மாதிரி எழுறது. எல்லார் முன்னாடியும், ஓ இந்த டிவோட்டி ரொம்ப பெரிய பக்தர் பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அது புகழ் இல்ல, சும்மா அவரை வந்து இது பண்றதுக்காக, டீஸ் பண்றது. அந்த மாதிரி பேச்சு வார்த்தை ஜாலம். வார்த்தை என்னப்பா பண்றான் ஹரேஷ்ணா? ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம். சோ வார்த்தை ஜாலம். வார்த்தை ஜாலத்துல என்ன பண்ணுவாங்க? அப்படியே அழகா பேசுற மாதிரி மனசை நோக்கடிச்சிருவாங்க. பேசும்போது ரொம்ப அழகா பேசிடுவாங்க, அப்படியே சிரிச்சுட்டே அழகா பேசி, ஆனா ஒரு குத்து குத்து தான் அப்படி பண்றது. சாரிங்க, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஓகே. அப்ப என்ன பண்றது? அழகா பேசுற மாதிரி, அன்பா பேசுற மாதிரி இருக்கும். அழகா அப்படி சிரிச்சுட்டே பேசிட்டு அப்படியே சொல்லிடு. அது எப்படின்னா, அவரை மனசு நோகடிக்கணும், ஆனா வெளியில அப்படியே சிரிச்சு பேசிடு. இதுதான் அசுரி மென்டல், துரியோதனா அசுர மென்டாலிட்டி. தன் தன் குரு துரோணத்தை வந்துட்டு அவரை புகழ்ற மாதிரி அவமானப்படுத்திட்டார். நீங்க பாருங்க, உங்க சீடர் தான் துரோணரே, உங்க சீடர் தான் ரொம்ப அழகா படைகளை அனுபவித்து வச்சிருக்காரு, ரொம்ப அழகா ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அவர் எதிர்நிலையில இருக்கான், நமக்கு எதிராக வந்து நிக்கிறான். அது காரணம் என்ன? நீங்க தான் அவனுக்கு வித்த கத்து கொடுத்தீங்க அப்படின்னு மறைமுகமா ஒரு குத்து. உள்குத்துன்னு சொல்லுவாங்களே தமிழ்ல, இப்ப அதால பழக்கத்துல உள்ள வார்த்தை.
உங்க பேச்சுல ஒரு உள்கூத்து இருக்குங்க. அந்த மாதிரி பேசி ஹர்ட் பண்றது. அது சிரிச்சே பேசி ஹர்ட் பண்ணிடுவாங்க. என்ன சிரிச்சுதான் பேசிட்டு இருந்தாங்க, ஆனா மீனிங் பாத்தீங்கன்னா ஹர்ட் பண்றது அந்த நபர். கோவப்படாம இருக்கிறாங்க, ஆனா வார்த்தை எப்படி இருக்கு, ஹர்ட் பண்ணும். வார்த்தை வந்து இதெல்லாம் நம்ம சில நேரம் பக்தர்கிட்ட பார்க்கலாம். இந்த மென்டாலிட்டி வந்து பக்தர்கிட்ட பார்க்கலாம். சிரிச்சுட்டே பேசிட்டு இருப்பாங்க, ஆனா உள்ள மனசு நோகடிச்சிருவாங்க. ச்சே, என்னடா காலையில இப்படி பேசிட்டாங்களே, அப்படியே ஒரே வருத்தமா இருக்கு. ஸோ இது வந்து இந்த மென்டாலிட்டி, இந்த மனோபாவம் இருக்கு இல்லையா, இது கலியுகத்துல நமக்குள்ளேயே இருக்கு. இன்னைக்கு நமக்குள்ள என்ன ஆச்சுன்னா, இந்த அசுர குணம் தெய்வீகமான குணம். சில நேரம் நல்லா தான் பேசிட்டு இருப்போம், சில நேரம் அப்படியே பொடி வச்சு பேசுறது. ஓ, அவரை வந்து கார்னர் பண்றது, ஒருத்தரை கார்னர் பண்றது, அப்படியே இன்டைரக்டா ஹர்ட் பண்றது, இதெல்லாம் ஆசிரியம் பாவம். இது கூட இம்சை தான் பிரபுபா சொல்றாரு. பிரபுபா என்ன சொல்றாரு, இம்சைன்னு சொன்னா ஒரு உயிரை கொல்றது மட்டும் இம்சை இல்லை, ஒரு மனதை புண்படுத்துவதும் இம்சை தான். அகிம்சைன்னு சொன்னா யாருடைய மனதை புண்படுத்தக்கூடாது. அகிம்சைன்னு சொன்னா சில நேரம் பக்தர்கள் நினைச்சுக்கலாம், ஓ அகிம்சை பிரபு, நான் எந்த உயிரையும் கொல்றது இல்லை பிரபு, நான் அகிம்சையை ஃபாலோ பண்றேன். எஸ், வெரி குட். நான் எந்த உயிரையும் கொல்றது இல்லை, ஆனா நான் அடுத்தவங்க மனதை நோகடித்தேன், அதுவும் இம்சை தான். ஒருத்தர் மனதை நோகடிக்கிறது, மனது புண்படுற மாதிரி பேசுறது, மனது புண்படுற மாதிரி நடந்துக்கிறது, இதெல்லாம் துரியோதன மென்டாலிட்டி. யுதிஷ்டிர மகாராஜா ஒரு நாளும் அப்படி நடந்துகிட்டது இல்லை. யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு எதிரியே கிடையாது, அஜாத சத்ரு, எதிரியே இல்லாதவர். அதனால இந்த குணம் இங்க வந்து யுதிஷ்டிர மகாராஜோட குணம் இங்க வேணும். நமக்கு வந்து யுதிஷ்டிர மகாராஜா பகவானுடைய தூய பக்தர். இப்ப அந்த யுதிஷ்டிர மகாராஜோட கேரக்டருக்கும் குணத்துக்கும் துரியோதன குணத்துக்கு ஏணி வச்சாலே எட்டாது, அப்படி நேர் எதிரானது. ஸோ இந்த குணம் இருக்கு இல்லையா, இது துவாபர யுகத்துல ஒரே குடும்பத்துல ரெண்டு நபர்கள்ட்ட இருந்தது. ஆனா கலியுகத்துல ஒரே கிரகத்துல, ஒரே நாட்டுல, ஒரே வீட்டுல, ஒரே நபர்கிட்ட இது இருக்கு. நாம தான், நமக்குள்ள துரியோதனன் இருக்கிறான், நமக்குள்ள யுதிஷ்டரும் இருக்காரு. எப்போ சில நேரம் துரியோதனன் வெளியில வருவான், சில நேரம் யுதிஷ்டர் வெளியே வர. இந்த காம்படிஷன், இந்த போட்டி இருக்கு இல்லையா, இது போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாம் யாருக்கு எதிராக போர் தொடுக்கிறோம்னு சொன்னா மாயைக்கு எதிரான ஒரு போராட்டம் நடக்கும். இந்த மாயை எப்படி செயல்படுது, மூணு குணத்தினால செயல்படுது. இந்த மூணு குணத்தினால செயல்படுறதுனால எனக்கு தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள் மாறி 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 வந்துகிட்டே இருக்கு. சில நேரம் தெய்வீக குணம், சிலர் அசுர குணம், சில நேரம் தெய்வீக, இப்படி மாறி மாறி காம்படிஷன், போட்டி நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இதுல இருந்து நான் வெளியில வரணும். நான் வந்து துரியோதனை போலையோ, துவாபரயுகத்துல துரியோதனன், திரேதாயுகத்துல ராவணன் கும்பகர்ணன், சத்தியுகத்துல இரண்யாக்ஷன் என்ன கசிப்பு, இந்த அசுர மென்டாலிட்டி வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அந்த பக்கம் வந்து பிரகலாதன், ஹனுமான், பாண்டவர்கள், அர்ஜுனன், பீமா அர்ஜுனன், இந்த கேரக்டர் இருக்கு. இப்ப கலியுகத்துல இந்த ரெண்டு கேரக்டர் எனக்குள்ளே இருக்கு. சம்டைம் நான் தெய்வீகமான குணத்துல இருக்கேன், சில நேரம் அசுர குணத்துல இருக்கேன். அது பக்தர் சங்கத்துல வந்தா கூட அந்த அசுர குணம் வெளிப்படுது. பக்தர்கள்ட்ட கோவப்படுறது, சண்டை போடுறது, மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறது, சிரிக்காம இருக்கிறது. அவர் சிரிச்சா பாத்துக்கலாம், நம்ம ஏன் போய் சிரிக்கணும், அவர் பேசலாம், பேசலாம், நம்ம ஏன் போய் பேசணும், இதெல்லாம் ஆசிரிபாவம். வைஷ்ணவன் சொன்னா, வைஷ்ணவன் சொன்னா எப்போ எளிமையாக, பணிவாக இருப்பது. அவர் யாரையுமே எதிரியா காண்பதில்லை, எல்லோருக்கும் நண்பன். சுகிருதம் சர்வபூதானம். கிருஷ்ணா எப்படி எல்லோருக்கும் உற்ற நண்பனோ, பகவான் தான் எல்லாருக்கும் உற்ற நண்பன். அது போல பகவானது பக்தர்கள், யாரெல்லாம் பக்தி பண்ணும், கிருஷ்ண பக்தி பண்றாங்களோ, அவங்க எல்லாம் பாண்டவர்களை போல, ஹனுமானை போல, பிரகலாதரை போல தெய்வீகமான குணங்களை வளர்த்துக்க முயற்சிக்கணும். ஆப்போசிட் சைடு இருக்கிற குணம் நமக்குள்ள இருக்கு. இப்போ துரியோதனுடைய மென்டாலிட்டி இருக்கு, இரண்யகசிபுடைய மென்டாலிட்டி இருக்கு. அந்த மனோபாவம் நமக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. துரியோதனுடைய மனோபாவம், பிரகலாத சாரி ராவணனுடைய மனோபாவம், அதுக்கப்புறம் இரண்யகசிபுடைய மனோபாவம், அதுவும் உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கு. அது காலங்காலமா படிஞ்சிருக்கு, காலங்காலமா படிஞ்சிருக்கு. அது வெளியில போகணும். அது வெளியில போகணும்னா நான் வந்து தெய்வீகமான குணத்துக்கு இடம் அதிகமா கொடுக்கணும்.
நான் தெய்வீகமான குணத்துக்கு இடம் அதிகமா கொடுக்கணும். நான் தெய்வீகமான நபர்களோட சங்கத்திலே இருக்கணும். அதுக்காக தான் ப்ரோப்பர் இந்த இஸ்கான் ஆரம்பிச்சது. இஸ்கானுடைய நோக்கம் என்னன்னா, எல்லாரும் ஒருங்கிணைந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவானுடைய நாமத்தை கீர்த்தனம் செய்வது, ஜபம் செய்வது, பிரச்சாரம் செய்வது, புத்தக விநியோகம், இது மாதிரி பல்வேறு பக்தி சேவைகள் நாம் ஈடுபடும் போது நம் மனம் வந்து படிப்படியாக தெய்வீகமான குணத்திலிருந்து முன்னேற்றம் அடையும். ஆனாலும் பாருங்க, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது அசுர குணம் அங்க வந்து நம்ம டாமினேட் பண்ணுது. பக்தர்கள்ட்ட சண்டை போடுறது, பக்தர்கள்ட்ட கோவப்படுறது, நம்ம பழகிறது பூரா வைஷ்ணவர்கள், அதை மறந்துடுவோம். நம்ம என்ன பண்ணிடுறோம், துரியோதனா மென்டாலிட்டி மேல வரும்போது நம்ம பழகிறதெல்லாம் வைஷ்ணவர்கள், அவங்க நாம ஜபிக்கிறாங்க, பகவானுக்கு சேவை பண்றாங்க, அதை மறந்துட்டு அந்த பக்தரை அப்படி பண்றாரு, இவர் ஏன் இப்படி பண்றாரு, அவர் ஏன் அப்படி இருக்காரு, இவர் ஏன் இப்படி இருக்காரு, இது ஏன் இப்படி பண்ணல, அது ஏன் அப்படி பண்ணல, சோ மெனி கமெண்ட் அடிக்கிறது, பக்தர்களை பார்த்து கமெண்ட் அடிக்கிறது, அப்புறம் வந்து அவங்களை வந்து புகார் சொல்றது, அப்புறம் பக்தர்களை வந்து புண்புறுத்துற மாதிரி பேசுறது, அவங்க மனது நோகடிக்கிற மாதிரி நடந்துக்கிறது, அப்புறம் ஒரு பக்தரை போய் பார்த்து இன்னொருத்திட்ட போய் சொல்றது, அதை போய் இன்னொருத்திட்ட சொல்றது, இது மாதிரி குணம் எல்லாம் இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆயிடும்னா துரியோதனோட ஸ்டேஜ்ல தான். அதுல பக்தியில முன்னேற்றமே வராது. ஏன்னா உள்ளுக்குள்ள துரியோதனா, வெளியில வந்து யுதிஷ்டிரா. வெளியில யுதிஷ்டிரா மாதிரி இருக்கேன், ஆனா உள்ளுக்குள்ள துரியோதனா மென்டாலிட்டி. அந்த உள்ளிருக்கிற துரியோதனை நான் ஜெயிக்கணும் அப்படின்னா நான் வந்து பகவானுடைய புனித நாமத்தை முழுமையாக அடைக்கலம் கொள்ளணும். ரெண்டாவது, நான் காணக்கூடிய வைஷ்ணவர் எல்லாருமே வந்து பகவானுக்கு சேவை பண்றவங்க. அவங்க இடத்துல எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்க மனசு நோகடிக்காம நடந்துக்கணும். யாராவது ஒரு வைஷ்ணவருடைய மனதை நம்ம நோகடிச்சிட்டோம்னு சொன்னா நமக்கு கிருஷ்ண உணவுல சுவை வராது. நாம ஜெபம் பண்றோம், சேவை பண்றோம், இதுல சுவையே வராது. பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆனா என்னடா அது, ஒரு ஏதோ ஒரு எந்திரம் போல பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு ஈடுபாடு இருக்காது, ஒரு சுவை இருக்காது, ஒரு ஆர்வம் இருக்காது, ஏதோ சொல்றாங்களே செஞ்சுட்டு இருப்போம். அப்ப இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும், ரொம்ப கவனமா எடுத்துட்டு நான் வந்து எந்த பக்தரையும் துன்புறுத்துற மாதிரி பேச மாட்டேன், எந்த பக்தரையும் துன்புறுத்துற மாதிரி நடந்துக்க மாட்டேன், எந்த பக்தரையும் மனசு நோகடிக்கிற மாதிரி விஷயங்கள் நான் ஈடுபட மாட்டேங்கிறத நம்ம மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். ஓ, இன்னைக்கு நான் வந்து வைஷ்ணவ சங்கத்துக்கு போறேன், இன்னைக்கு நான் கோயிலில் போய் சேவை பண்ண போறேன், அங்க வந்து எப்படி நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறது, எப்படி நல்லதை பார்க்கறது, எப்படி பக்தர்கள்ட்ட இருந்து என்ன நான் கத்துக்க போறேன். சில வேண்டாத விஷயங்கள் நடக்கும், அதை அங்கேயே விட்டுட்டு வந்துடணும். சில நேரங்களில் வந்து பக்தர்கள் ஏதாவது புகார் சொல்ல வரலாம், ஏதாவது வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசலாம், அதை அப்படியே தவிர்க்கணும். அதை அறவே தவிர்த்து விட்டு பக்தருடைய குணங்களை புகழ்வது, பாராட்டுவது, சேவைகளை பாராட்டுவது, குற்றம் காணாமல் குறை சொல்லாமல் இருப்பது, இதுதான் வந்து வைஷ்ணவர் குணம். இந்த குணம் துரியோதன்ட்ட இல்லாதனாலதான் துரியோதனன் இவ்வளவு பிரச்சனைக்கு ஆளான். இந்த குணம் அவன்கிட்ட இல்ல. துரியோதனன் மட்டும் ஒருவேளை ஒருவேளை துரியோதனன் விதுரரின் சங்கத்தை சரியாக எடுத்துக்கொண்டிருந்தால் அவனும் இன்னைக்கு வைஷ்ணவர் ஆயிரும். நம்ம அவரையும் வழிபடுவோம். எப்படி அர்ஜுனுடைய புகழ் பேசுறோம், பீமனுடைய புகழ் பேசுறோம், அர்ஜுனன், பீமன், யுதிஷ்டிர மகாராஜ், இவங்களை எப்படி புகழ்ந்து பாராட்டுறோமோ அதே போல துரியோதனுக்கு நமக்கு எந்த பகையும் கிடையாது. துரியோதன் நமக்கு என்ன பகை இருக்கு? ஏன் நம்ம துரியோதனை பாராட்டுறது இல்ல? அவன் பக்தருக்கு எதிராக செயல்பட்டான், பக்தர்கள் குற்றம் விளைவித்தான், பக்தர்கள் வந்து அவமதிக்கிறான், பொறாமை கொள்றான். அதனால துரியோதனன் சொன்னாலே அடா துரியோதனா, ஜோ இப்படி கொடூரமானவன் அப்படிதான் தோணும். அதே போலதான் துரியோதனுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் கிருஷ்ண உணர்வை ஏத்துட்டு இருந்தா நாம அவனை ஏத்துக்க போறோம் இல்லையா? பிரபுபாதர் ஏன் துரியோதனை பத்தி இங்க எழுதணும்? அவன் ரொம்ப மோசமானவன், அவன் குணம் சரியில்லைன்னு. பிரபுபாருக்கு துரியோதனுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன, ஏதாவது தகராறா என்ன, இல்ல பகமையா என்ன? ஸோ பிரபுபார் காமிச்சு கொடுக்கிறார் துரியோதனுடைய மென்டாலிட்டி என்ன. இந்த பாவம் வந்து அசுர பாவம், இது கூடாது. ஆனா துரியோதன் மட்டும் விதுர மகாத்மாவுடைய பேச்சு கேட்டிருந்தா நமக்கு பகவத்கீதையும் கிடைச்சிருக்காது, மகாபாரதம் எடுத்திருக்காது. அதனால இது ரொம்ப அழகான ஒரு பாடம் நமக்கு. துரியோதனோட மென்டாலிட்டி வந்து கூடவே கூடாது. சக பக்தர்கள்ட்ட எப்படி அன்பாக பழக வேண்டும், யாரையும் துன்புறுத்துற மாதிரி பேசக்கூடாது,
யாரையும் நிந்திக்க கூடாது, குற்றம் காணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. நம்ம நம் சேவையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் நம் சேவை நன்றாக செய்து கொண்டு பக்தர்கள் சங்கத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வோமே ஆனால் நமக்கு பக்தியிலே முன்னேற்றம் வரும், நாமத்துல ருச்சி ஏற்படும், சேவை மனப்பான்மை அதிகரிக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், ஆனந்தமா இருக்கலாம். என்னைக்காவது பாருங்க துரியோதனன் சந்தோஷமா இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க மகாபாரதம் பாருங்க. துரியோதனன் வந்து சந்தோஷமா இருந்தாரு, துரியோதனை சுத்தி இருந்தவங்களும் சந்தோஷமா இருந்தாங்க. சரித்திரமே கிடையாது. இத்தனைக்கு அவன் அரண்மனையில தான் இருந்தான். துரியோதன அரண்மனையில தான் இருக்கிறான். ராஜபோக வாழ்க்கை, ராஜபோக உணவு, என்ன குறை அவனுக்கு? ஆனா நிம்மதியே இல்லை. காட்டுல பாண்டவர் எப்படி இருப்பாங்களோ அவங்க சந்தோஷமா இருந்திருக்கூடாது. அவங்க எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? இதுதான் பிரச்சனை. அப்ப அவன் பாண்டவர்கள் காட்டுல வனவாசத்தில் இருக்கிறாங்க, சொல்ல போனா அவங்க தான் வருத்தப்படணும். ஐயோ நாங்க ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டோமே, நாங்க எல்லாத்தையும் விட்டு காட்டுல வந்து ஒரு துறவி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படி அவங்க தான் ஃபீல் பண்ணணும். அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க? எங்களுக்கு எவ்வளவு சாதுக்களுடைய சங்கம் கிடைக்குது, பகவானே எங்க கூட இருக்காரு, அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அனைத்து உடைமைகளையும் இழந்து காட்டுல ஒரு துறவியை போல வாழக்கூடிய பாண்டவர் சந்தோஷமா இருக்காங்க. அரண்மனை உண்டு, ராஜபோக வாழ்க்கை உண்டு, எல்லாம் உண்டு, ஆனா இவன் சந்தோஷம் இல்லை. இதுதான் துரியோதனா. அதனால இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இதுதான். இப்ப துரியோதனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் துரியோதனா வந்து துரோணரை மறைமுகமா இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டாரு. இப்ப துரோணர் வருத்தப்படுவார்னு அவர் சமாதானப்படுத்துறாரு. இதுதான் ராஜதந்திரம். முதல்ல ஒரு பக்தரை மனசு புண்படுற மாதிரி பேசிட்டு அப்புறம் இல்ல இல்ல பிரபு நீங்க ரொம்ப நல்ல டிவோட்டி தான் அப்படி அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு? துரோணரை வந்து மனசு புண்படுற மாதிரி பேசிட்டாரு. இப்போ துரோணரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க இங்க இருக்கீங்க, உங்க படைபலம் வந்து நீங்க ரொம்ப நல்லா அணிவகுத்திருக்கீங்க, என்ன பெரிய திஷ்டத்தும்னே, அவன் என்னத்த பெருசா பண்ணிட போறான், அவனால உங்க சீடர் தானே, அவனால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு அவனை குறைச்சு குறைச்சு மதிப்பிடுறாரு. பாருங்க அவருடைய மென்டாலிட்டி பாருங்க, இது அசுரி பாவம். ஒரு பக்கம் ஆச்சாரியனை வந்து மறைமுகமா அவமதிச்சு பேசிட்டாரு, இன்னொரு பக்கம் அவர் புகழ்ற வகையில திருஷ்டத்தும்னு தரம் தாழ்த்தி பேசுறாரு. இப்ப இதனால அர்ஜுனன் பீமனும் குறைந்தவன் நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அப்ப அவருடைய சக்தியை பத்தி பேசுறாரு. இது அவனுடைய ஸ்டடி மைண்ட். அவன் ஸ்டடி மைண்ட் இல்ல, அவனுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா க்ரூக்கட் மைண்ட், க்ரூராலிட்டி. அந்த கொடூர குணம் படிச்சவன் முதல்ல ஆச்சாரியனை தப்பா பேசினா, மறைமுகமா தாழ்த்தி பேசினா, காரணம் உன் சீடன்ட்டு நீ வித்தையை கத்து கொடுத்தேன்னா, இப்ப அவன் பெரிய திஷ்டத்தும்னே, அவனை விடுங்க ஒன்றும் இல்லை. ஆனா அதே சமயம் நம்ம பீமனையும் அர்ஜுனனையும் தாழ்த்தி தாழ்த்தி எடை போட்டக்கூடாது. அப்போ துரியோதனன் என்ன நினைக்கிறான்? எதிரணியில் இருக்கிற பலத்தையும் பாக்குறான். இனி கொஞ்ச நிகழ்ச்சி என்ன பேசுவான்? என்ன பெருச? அப்ப பீஷ்மர் முன்னாடி போவான், அது நம்ம பின்னாடி படிப்போம். பீஷ்மர் முன்னாடி போயிட்டு இந்த பீமனோட என்ன படைபலம், பீஷ்மருக்கு முன்னாடி அவன் ஒண்ணு இல்லை, அவன் சின்ன பையன். இதுதான் ராஜதந்திரம். பீஷ்மரை புகழ்ற மாதிரி புகழ்றது, அப்புறம் இகழ்றது, அப்புறம் பீஷ்மர் முன்னாடி இவங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்றது, அதுக்கப்புறம் எல்லாரும் பீஷ்மருக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றது. இதெல்லாம் தான் கிளியரா ஒரு பாலிட்டிஷியன், ஒரு அரசியல்வாதி என்னென்ன வேலை செய்வாரோ அதெல்லாம் துரியோதனை பண்றான். பக்கா அரசியல்வாதி துரியோதனை. அதனால இந்த மென்டாலிட்டி வந்து பக்தர்கள் கூடவே கூடாது. பாருங்க, கௌரவர் தரப்புல இருந்தவங்களும் ஒற்றுமையே கிடையாது. அங்க அந்த அந்த யுத்தத்துல, மகாபாரத யுத்தத்துல பீஷ்மர் இருந்தா கர்ணன் வரமாட்டான், கர்ணன் இருந்தா சல்யன் ரொம்ப கேவலமா பேசுவான், இவன் இருந்தா அவன் வரமாட்டான், அவன் இருந்தா இவனுக்குள்ள ஒரே போட்டி பொறாம சண்டை. சும்மா பேருக்கு துரியோதனன் கூட இருந்தாங்க, எதிரிக்கு எதிரி நண்பனுங்கிற மாதிரி. சும்மா பேருக்கு முகஸ்துதி பண்றதுக்காக துரியோதனன் கூட இருந்தது. ஆனா அந்த தரப்புல பாண்டவர் தரப்புல எல்லோரும் ஏக மனதோடு யுதிஷ்டரர் வந்து தன் தலைவராக எடுத்துக்கிட்டாங்க. யுதிஷ்டர் என்ன சொல்றாரோ அதான், அதுக்கு மேல ஒரு மறு பேச்சு. அதுல வந்து சில கருத்து வேறுபாடு வரும். யுதிஷ்டர் மாரா சொல்லக்கூடிய திட்டத்துல அவர் எடுக்கக்கூடிய முடிவுல கருத்து வேறுபாடு வரும். அது பீமனுக்கு பிடிக்காது, அர்ஜுனனுக்கு பிடிக்காது, ஆளானு சமாதானம் ஆயிக்குவாங்க. அதான் பீமா அர்ஜுனா. பீமன் கோவம் வரும்போது அர்ஜுனன் சமாதானப்படுத்துவார், அர்ஜுனனுக்கு கோவம் வரும்போது பீமன் சமாதானப்படுத்துவார். இதுதான் வந்து அவங்களுக்குள்ள இந்த டிவைன் குவாலிட்டி. சில நேரம் வந்து ஒரு ஒரு பக்தன் உணர்ச்சி வசப்படக்கூடும். இப்போ ஒரு சமயத்துல பீமன் உணர்ச்சி வசப்படுவார், அப்ப அர்ஜுனன் சொல்லுவார், பீமா நீ ஏன் உணர்ச்சி வசப்படுற, அண்ணா சொன்னதுக்காக காரணம் இருக்கும், அது நல்லதுக்கு தான் இருக்கும், கோவப்படாத, பகவான் இருக்காரு, அப்படி சமாதானப்படுத்துவார். அப்ப அர்ஜுனன் உணர்ச்சி வசப்படும் போது பீமன் சமாதானப்படுத்துவார். ஸோ இந்த ஒரு ஹெல்பிங் மென்டாலிட்டி, அதாவது கேர் பண்ணிக்கிறது, கேர் பண்றது, உதவி செய்யறது,
அங்க பகவானை மையமா வச்சிருக்கிறது. இதுதான் தெய்வீகமான குணம். அப்ப பாண்டவர் மத்தியில அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடு வந்தாலும் அவங்க தங்களை சமாதானப்படுத்திக்குவாங்க. ஒருத்தர் கருத்து வேறுபாடு வரும்போது இன்னொருத்தர் சமாதானப்படுத்துறாரு. அர்ஜுனன் கோவப்படும் போது பீமன் சமாதானப்படுத்துவார். பீமன் கோவப்படும் போது அர்ஜுனன் சமாதானப்படுத்துவார். ஆக மொத்தம் ஏக மனதோடு யுதிஷ்டருடைய திட்டத்தை ஏத்துக்குவாங்க, அவருடைய கட்டளை ஏத்துக்குவாங்க. எல்லாத்துக்கு மேல பகவான் இருக்காரு அவர் பக்கம். ஜெயத்து பாண்டு புத்திரானாம் ஏஷாம் பக்ஷி ஜனார்தனம். அதனால எங்க அர்ஜுனன் இருக்காரோ, எங்க கிருஷ்ணர் இருக்காரோ, அங்க வெற்றி, செல்வம், அசாதாரண வலிமை இருக்கும் சஞ்சயன் சொல்றார். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தரோ தனுத்தரா தத்ர ஸ்ரீ விஜயோ தூதி துருவாமிதின் மதுரிமமா. அப்ப அர்ஜுனன் கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல வெற்றி. அதே மாதிரிதான் கலியுகத்துல நமக்குள்ள இருக்க அந்த மென்டாலிட்டி, துரியோதன மென்டாலிட்டி அண்ட் வந்து இந்த யுதிஷ்டிர மென்டாலிட்டி ரெண்டும் மாறி மாறி இருக்கு. இப்போ துரியோதன மென்டாலிட்டி என்னை விட்டு போகணும், துரியோதனை குணம் என்னை விட்டு போகணும், யுதிஷ்டிர குணம் எனக்கு மேல வரணும்னா யுதிஷ்டர் என்ன பண்ணாரு? பகவானுடைய தாமரை பாதங்களை பற்றி கொண்டார். நாம என்ன பண்ணணும்? பகவானுடைய புனித நாமத்தை பற்றிக்கணும். பகவானுடைய புனித நாமத்தை எவ்வளவு வலுவா பற்றிக்கிறோமோ, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாமத்தை குற்றமட்டு ஜபிப்பது, நாமத்தை வந்து கவனமா ஜபிக்கிறது, அந்த ஹரிநாமம் நம்ம இதயத்துக்குள்ள போய் அந்த துரியோதன மென்டாலிட்டி வந்து வாஷ் அவுட் பண்ணி கிளியர் பண்ணி நம்ம ஒரு தூய பக்தரா காமிக்கும். அதனால எக்காரத்தை கொண்டு இந்த நாமத்தை நம்ம கவனக்குறைவாவோ இல்ல குற்றங்களை சொல்லிண்டோ இல்ல அஜாக்கிரதையா சொல்லக்கூடாது. ரொம்ப கவனமா அழகா ப்ராப்பரா ப்ரொனன்சியேட் பண்ணும். இந்த ஹோலி நேம் நம்ம இதயத்துல போய் இந்த துரியோதன மென்டாலிட்டியை போக்கிடும். எப்போ துரியோதன மனோபாவம் நம்மளை விட்டு போகும்னா அங்க கிருஷ்ணர் உள்ள வரணும். பாண்டவருக்கு பக்கம் கிருஷ்ணர் இருந்ததுனால, பாண்டவர் கிருஷ்ணர் மேல அன்பு பக்தி பண்ணதுனால அவங்ககிட்ட இந்த துரியோதன மென்டாலிட்டி உள்ள வர முடியல. மாறாக அவங்க கிருஷ்ணாவோட அவங்க எப்போ கிருஷ்ணாவோட அசோசியேட் பண்ணிட்டே இருந்தாங்க, கிருஷ்ணருடைய சங்கத்திலே இருந்தாங்க. அதே மாதிரி நாம ஹரிநாமத்தோட சங்கத்தை எடுத்துட்டு ஹரிநாமத்து கூட எப்பவுமே இருப்போமே. ஆனால் துரியோதனா மென்டாலிட்டி நம்மளை டாமினேட் பண்ண முடியாது. துரியோதனாவோட மென்டாலிட்டி நம்மளை டாமினேட் பண்ண முடியாது, நம்மளால நம்ம மேல அதிகாரம் செலுத்த முடியாது. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்குடைய பணிவான வணக்கம். வாஞ்சா கல்பத்தருபியஸ்ச கிருபா